வெல்கம் டு தேவ் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி எல்எல்ஆர் அப்ளை பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்எல்ஆர் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இதில் ஆன்லைன் சர்வீஸ், அதுக்கு கீழே வந்து டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். இதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இதில் இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனே லேர்னர்ஸ் லைசன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் நீங்கள் என்னென்ன ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணணும்னு இருக்கும். அப்ளிகேஷன் பண்ணணும், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், ஃபீஸ் பேமெண்ட் எல்லாம் பண்ணணும். இதுக்கப்புறம் கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், அப்ளிகேஷன் டஸ் நாட் ஹோல்ட் எனி டிரைவிங் லைசன்ஸ், அதை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 2 ஆப்ஷன் ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு வந்து சப்மிட் வியா ஆதார் ஆத்தென்டிகேஷன், 2 வந்து வித்தவுட் ஆதார் கேட்கும். நீங்கள் வித்தவுட் ஆதார் கொடுத்தீங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வியா ஆதார் ஆத்தென்டிகேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே உங்களுக்கான எல்எல்ஆரை வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி சப்மிட் கொடுங்க. இதுக்கு உங்களுடைய ஆதார் நம்பரோட மொபைல் நம்பர் கண்டிப்பாக இணைச்சிருக்கணும். அதனால் அதை இணைச்சிருக்கீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்டேட் கேட்டிருக்கும், தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஆதார் நம்பர் அந்த பாக்ஸில் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கீழே கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு 3 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதை படித்து பார்த்து சைடில் கிளிக் பண்ணிவிட்டு ஆத்தென்டிகேட் அப்படின்னு கீழே ஒரு பட்டன் இருக்கும் ப்ளூ கலரில், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்கள் ஆதார் கார்டில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆகும். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த்து, என்ன ஜெண்டர், உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கீழே உள்ள பட்டனை கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்ததும் மேலே ஒரு பாப்அப் ஷோ ஆகும். உங்களுடைய ஆர்டிஓ ஆஃபீஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு. நீங்கள் அது உங்களோட ஆர்டிஓ ஆஃபீஸ் கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இதில் வந்து பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, உங்களோட பிளட் குரூப், அப்புறம் ரெஜிஸ்டர் நம்பர், மொபைல் ஆதாரோட என்ன மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அது, உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க், நமக்கு டிசிலாம் கொடுத்துருப்பாங்கல்ல 2 மார்க், அந்த மார்க் வந்து நீங்கள் டைப் பண்ணுறாப்புல இருக்கும். அது மாதிரி 2 மார்க் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே அட்ரஸில் நீங்கள் வில்லேஜ், டவுன், அந்த தாலுக்கா மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அட்ரஸில் நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க, டூரேஷன் ஆஃப் ஸ்டே அட் ப்ரெசன்ட் அட்ரஸ் அப்படின்னு கேட்டிருக்கும். அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸில் இயர்ஸ், நெக்ஸ்ட்டு பாக்ஸில் மந்த்து வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாட்டமில் பாருங்கள், நீங்கள் என்ன இதுக்காக எல்லார காப்பி அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்கும். ஃபஸ்ட்டு வந்து வித்தவுட் கியர் இருக்கும், அதாவது ஸ்கூட்டி அந்த மாதிரி வெஹிக்கிளுக்கு வந்து வித்தவுட் கியர். வித் கியர் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கியர் பைக் அந்த மாதிரி. அடுத்தது லைட் மோட்டார் வெஹிக்கிள்னு இருக்கும், அது காரு பைக் 2க்கும் சேர்த்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த லைட் மோட்டார் வெஹிக்கிள் அந்த மாதிரி ஒரு இதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அதை பண்ணி எது உங்களுக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிங்க. கீழே டிராக்டர் அது மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள ப்ளூ கலர் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா அது செலக்டரில் போயிடும். சப்போஸ் தப்பாக கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாக்ஸ் பக்கத்தில் இருக்கல ரிட்டன் ஆரோ, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது செலக்டட் வந்து ரிட்டன் வந்துடும். பாருங்கள், செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு எல்லோ கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டூ யூ சஃபர் ஃப்ரம், உங்களுக்கு ஏதாவது சடன் அட்டாக் வரும் அந்த மாதிரி எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஐஸ் நல்லா தெரியுதா, உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எஸ் கொடுங்க. தேர்டு வந்து உங்களுக்கு எதுவும் மஸ்குலர் பெயின் இருக்குமா, கால் கை அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எதுவும் டிசீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நோ கொடுத்துக்கோங்க. அடுத்தது 4th வந்து நைட் பிளைண்ட்னஸ், அதாவது மாலைக்கண் நோயின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி எதுவும் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக காது கேட்குறது எல்லாம் சவுண்டெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ண முடியுமா, சிக்னல் அந்த மாதிரி விஷயம் கேட்டிருக்காங்க. அதுக்கும் நோ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து டூ யூ சஃபர் ஃப்ரம் எனி அதர் டிசீஸ், உங்களுக்கு வேறு எதுவும் டிசீஸ் இருக்கா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கும் நோ கொடுத்துக்கோங்க. செகண்ட் ஒன்றுக்கு மட்டும் எஸ் கொடுங்க. மற்ற எல்லாத்துக்குமே நோ தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஐ ஹியர் பை டிக்ளேர், அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அதை ஓகே கொடுத்துட்டு கீழே இங்கே 2 செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே கேப்சா இருக்கும். அந்த கேப்சாவை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க.
ஒரு பாப்அப் ஷோ ஆகும். அதிலே உங்கள் ரெஃபரன்ஸ் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ரெஃபரன்ஸ் ஸ்லிப் ஓகே ஆகும். இதை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஆர் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் எடுத்துகிட்டு இதில் கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இருக்கும். கீழே வந்து உங்களுடைய கேப்சாவை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததும் இந்த மாதிரி உங்களோடது ஓப்பன் ஆகும். அதே அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. பண்ணும்போது நம்ம ஃபீஸ் பேமெண்ட் மட்டும் பெண்டிங் வச்சுருக்கோம் அப்படின்னு காட்டும். அதுக்கு கீழே ப்ரொசீட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் ப்ளூ கலரில், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும். இதில் வந்துட்டு உங்களை அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், மற்ற டீட்டெயில்ஸ், எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது ஷோ ஆகும். இது வந்து 230 ரூபா எனக்கு காட்டுது வித் கியருக்கு. நீங்கள் வேறு எது செலக்ட் பண்ணும்போது அதுக்கான அமௌண்ட்டு சேஞ்ச் ஆகும். இதில் பேமெண்ட் ஆப்ஷனில் பேங்க் இருக்குது பாருங்கள் கீழே. அதில் பேங்க்கில் கனரா பேங்க்னு இருக்கும். அது ஜஸ்ட் ஒரு கேட்வே தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கேப்சா இருக்கும். அந்த கேப்சாவை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு பே நவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் ஐ அக்ரி டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அண்டு பேமெண்ட் கொடுங்க. நமக்கு வந்து பேமெண்ட் பேஜுக்குள்ளே போகும். வெயிட் பண்ணுங்கள். எந்த பேக் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். இதிலேயே பாருங்கள் யூபிஐ ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. கீழே யூபிஐன்னு இருக்குல்ல தேர்ட் ஆப்ஷனாக, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜிபே, ஃபோன்பே அந்த மாதிரி ஆப்ஷன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய பேமெண்ட் சக்ஸஸ் ஆனதும் வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே பிரிண்ட் ரெசிப்ட் அப்படின்னு இருக்கும் பாருங்கள், அதை கொடுங்க. அதுலேயும் அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் ஓப்பன் ஆகிட்டு கேப்சா கேட்கும். அதை கொடுத்துட்டு கெட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கீழே உள்ள பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கெட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணதும் இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய கேப்சாவை பார்த்து டைப் பண்ணிவிட்டு பிரிண்ட் ரெசிப்ட் அப்படின்னு கொடுங்க. உங்களுடைய ரெசிப்ட்டு பிரிண்ட் ஆகிடும். இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஆர் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எல்எல்ஆர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டுட்டோரியல் ஒன்று பார்த்துட்டு அதுக்கான டெஸ்ட் எழுதணும். ஸோ அந்த டுட்டோரியல் பார்க்குறதுக்கு ஹோம் பேஜ் போங்க. ஹோம் பேஜில் லாஸ்ட் ரோவில் பாருங்கள் டுட்டோரியல் ஃபார் எல்எல் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கேப்சா கொடுத்து நீங்கள் ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை பார்த்து டைப் பண்ணிட்டு லாங்குவேஜ், உங்களுக்கு டுட்டோரியல் வந்து எந்த லாங்குவேஜில் வேணும், தமிழா இங்கிலீஷான்னு கேட்கும். நீங்கள் தமிழில் வேணாலும் தமிழில் கொடுத்துக்கலாம், இங்கிலீஷ் வேணாலும் கொடுத்துக்கிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததும் வீடியோ ஆன் ரோட் சேஃப்டின்னு ஒன்று இது ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து முடித்தா மட்டும்தான் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். பே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோஸ் போகும். வீடியோஸ் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது டெஸ்ட்டு. இதில் பாருங்கள் ஆன்லைன் எல்எல் டெஸ்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உள்ளதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. நீங்கள் பார்த்த வீடியோஸ்லேருந்து தான் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ வீடியோவை கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுடைய பேர், அப்ளிகேஷன் நம்பர் எல்லாம் காட்டும். என்ன லாங்குவேஜில் நீங்கள் டெஸ்ட் எழுதணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே 2 செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ. இதில் வந்து ஃபஸ்ட்டில் பாருங்கள் எக்ஸாம் வித்தவுட் ஆடியோ, வித் ஆடியோன்னு இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு கீழே இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு 10 கொஷின்ஸ் கேட்பாங்க. இதில் 10ல் நீங்கள் 6 எடுத்தால் தான் கண்டிப்பாக பாஸு. நீங்கள் இல்லைன்னா திரும்ப வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுறாப்புல இருக்கும். 10ல் நீங்கள் கம்பல்சரி 6 மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் பாஸ் ஆக முடியும். ஸோ வந்து கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போதே அந்த ஆன்சர் கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத அதுவே காமிச்சிடும், க்ரீன் ரெட்டில் காமிக்கும். முடித்ததும் இந்த மாதிரி உங்கள் ஸ்கோர் எவ்வளோ, நீங்கள் பாஸாக ஃபெயிலா அப்படிங்கிற மாதிரி வந்துடும். உங்களுக்கு கீழேயே உங்கள் லைசன்ஸ் நம்பருமே வரும். பிரிண்ட் த எல்எல்ஆர் அப்படின்னு ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி உங்களுடைய எல்எல்ஆர் காப்பியை நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஹோம் பேஜ் போய்ட்டு லேர்னர்ஸ் லைசன்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு இருக்கும் பாருங்கள், அதில் பிரிண்ட் லேர்னர் லைசன்ஸ் அப்படின்னு இருக்கும் பாருங்கள், ஃபார்ம் 3 அப்படின்னு, அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் கொடுங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, கேப்சா அதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததும் உங்களுடைய மொபைலுக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய
எல்எல்ஆர் காப்பி வந்து டவுன்லோட் ஆகிடும். அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்எல்ஆர் காப்பி முடிச்சுட்டு 1 மந்த் கழித்து நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் ஆப்.